ஹாய் எல்லாரும் வந்துட்டிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து ஜூன் 3. ஸோ என்னோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தலாமா? ஸோ ஃபஸ்ட்டு இந்தியா ஓமன். ஸோ இவங்க 2 பேரோட காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் வந்து ஜூன் 1லேருந்து வந்து எஃபெக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இந்தியாவிலேருந்து ஓமனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணப்படுற குட்ஸில் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 98.08% ஆஃப் திங்ஸுக்கு வந்து ஜீரோ டியூட்டி டேக்ஸ் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படி சொன்னால், இந்தியாவிலேருந்து ஓமனுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதில் ஒரு சில விஷயங்களுக்கு வந்து நாங்கள் இனிமேல் டேக்ஸ் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியா சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவிலேருந்து ஓமனுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிற 99% ஆஃப் திங்ஸ் வந்து கவர் ஆயிடுது. ஸோ அப்போ இங்கேருந்து ஓமனுக்கு நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து நடக்கும். ஸோ இதை வந்து யார் சைன் பண்ணாங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, யூனியன் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் பியூஷ் கோயல் வந்து இந்த சிஇபிஏ காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்து வேறு என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னா, இந்தியன் கம்பெனிஸ் வந்து ஓமனில் நடந்துகிட்ருக்கோம் இல்லையா? ஸோ அவங்க வந்து அங்கே உள்ள ஓமன் பீப்புளை ஹையர் பண்ணுறதுக்கு பதிலாக இந்தியன் பீப்புளையே இனிமேல் வந்து ஹையர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஓமன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரா மார்பிள் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து அவங்க வந்து பேன் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இனிமேல் அந்த பேன் கிடையாதுப்பா, நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ இது மேஜராக யாருக்கு வந்து யூஸ்ஃபுல் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ராஜஸ்தான், ஆந்திர பிரதேசத்தில் இருக்க ஆர்டிஷன்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 98.08% ஆஃப் திங்ஸ். ஸோ இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸுக்கு வந்து அவங்க வந்து டிராஃபிக் லைனை வந்து 0 ஆக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது போகலாமா? அடுத்தது வந்து ஒரு அவார்ட் தான். ஸோ என்ன அவார்டு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஷாஹர் அங்காலன் அவார்ட். ஸோ இந்த அவார்டு எதுக்கு அப்படின்னா, போர்ட்ஸுக்கு வந்து அதோட லாஜிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி கொடுக்குறது. ஸோ இது இவங்களோட சங்கர் அலகான் லாஜிஸ்டிக் போர்ட் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யார் வாங்குறாங்க அப்படி பார்த்துருந்தீங்க அப்படின்னா, தீனதயாள் போர்ட் அத்தாரிட்டி தான் வந்து வாங்குது. ஸோ இந்த அவார்டை வந்து யார் ப்ரெசென்ட் பண்ணாங்க, யார் கொடுத்தாங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வே. ஸோ அவங்க தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சர்பனரா சோனோவால். ஸோ அவங்க தான் இந்த அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அவார்டை டிபிஏ, தீனதயாள் போர்ட் அத்தாரிட்டி சைட்லேருந்து யார் வந்து வாங்கினாங்க அப்படின்னா, டிபிஓட டெபுட்டி சேர்மேனான நீலப்ரா தஸ்குப்தா அவங்க தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து எங்கே இருக்குது இந்த போர்ட் அப்படி இருக்குது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, டிபிஏ குஜராத்தில் கண்ட்லா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இருக்குது. ஸோ இது என்ன கேட்டகரியில் வந்து இந்த ப்ரைஸை வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா, ஹேண்ட்லிங் ஆஃப் கார்கோ. ஸோ ஹேண்ட்லிங் ஆஃப் கார்கோ லெஸ் தென் 0.5 மில்லியன் 20 ஃபுட் ஈக்குவலண்ட் யூனிட்ஸ். ஸோ இந்த கேட்டகரியில் தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எந்த இயருக்கு? ஃபினான்ஷியல் இயர் 24 to 25க்கு வந்து வாங்கியிருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா, எங்கன்னா மகாராஷ்டிரா மும்பையில். எப்போ அப்படின்னா 37th anniversary ஆஃப் ஜவஹர்லால் நேரு போர்ட் அத்தாரிட்டி. ஸோ ஜவஹர்லால் நேரு போர்ட் அத்தாரிட்டியோட 37வது அனிவர்சரியில் நடந்த செர்மனியில் தான் இந்த அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, விசாகப்பட்டினம் போர்ட் அத்தாரிட்டி. ஸோ இவங்க வந்து ஆந்திர பிரதேசில் விசாகப்பட்டினமில் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து சங்கர் அலங்கன் அவார்டில் வந்து செகண்ட் ப்ரைஸை வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. எதில் அப்படின்னா, இதே கேட்டகிரி தான். ஓகேவா? ஸோ அவங்க வந்து எதில் அப்படின்னா, இதே திங்கில் தான். எக்ஸலன்ஸ் இன் ஹேண்ட்லிங் லிக்விட் பல்க் கார்கோ. ஸோ என்ன கேட்டகிரி அப்படின்னா, போர்ட் ஹேண்ட்லிங் 0.5 மில்லியன் டன்ஸ் அண்ட் அபோவ். ஓகேவா? ஸோ இவங்க வந்து லெஸ் தென் 0.5. ஓகே. ஸோ அடுத்தது போயிடலாமா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய வாட்டர் மிஷன். ஸோ அதோட நேமே என்ன அப்படின்னா, மகா வாட்டர் மிஷன். ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 200 கோடி அடுத்த 5 வருஷத்துக்கு. ஸோ இதை யார் 2 பேர் சேர்ந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தியும் அனுசந்தன் நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷனும் சேர்ந்து தான் இதை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து இனாகரேட் பண்ணுறது, இந்த மிஷனை வந்து யார் இனாகரேட் பண்ணாங்க அப்படின்னா, யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியான டாக்டர் ஜிதேந்திர சிங் தான் வந்து இனாகரேட் பண்ணார். ஓகேவா? ஸோ இது யார் கூட சேர்ந்து இனாகரேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜல்சக்தி மினிஸ்டர் சிஆர் பட்டேல் கூட சேர்ந்து இனாகரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு 200 கோடி செலவில் கட்டமைக்கப்பட்டது. ஸோ இது வந்து அடுத்த 5 வருஷத்தில் வந்து இந்த 200 crores வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபினான்ஷியல் அவுட்லே வந்து பண்ணுவாங்க. ஓகேவா?
ஸோ இந்த மகா அப்படின்னா என்ன அப்படின்னா, மிஷன் ஃபார் அட்வான்ஸ்மெண்ட் இன் ஹை இம்பேக்ட் ஏரியாஸ். ஸோ அதான் மகா வாட்டர் மிஷன். ஸோ இது வந்து எங்கே வச்சு சொன்னாங்க அப்படின்னா, நேஷ்னல் ஒர்க் ஷாப் ஆன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து நடந்திருக்கு. எங்கே? இன் வாட்டர். ஸோ நேஷ்னல் ஒர்க் ஷாப் ஆஃப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன் வாட்டர் வந்து நியூ டெல்லியில் வந்து நடந்திருக்கு. ஸோ அதில் தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் என்ன அப்படின்னா, செலக்டட் மல்டி டிசிப்ளினரி டீம்ஸுக்கு வந்து 20 crores வரை வந்து ஃபண்டிங் பண்ணுவாங்க. ஸோ இதோட தீமே என்ன அப்படின்னா, வாட்டர் செக்யூரிட்டியை வந்து கொண்டு வரணும் இந்தியாவில் வாட்டர் செக்யூரிட்டியை வந்து பெட்டர் ஆக்கணும். ஸோ அதுக்கான டெக்னாலஜி ட்ரைவன் சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ அதே சேம் டைம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸும் இஸ்ரோவும் ஒரு எம்ஓஐ சென்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, ஸ்பேஸ் அண்ட் சேட்டலைட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அண்டர் கிரவுண்ட் வாட்டரை வந்து அசஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இரிகேஷன் மேப்பிங் வந்து போடணுன்றதுக்காண்டி. அடுத்தது கேட் பச்சோ அபியான் அப்படி சொல்லி ஒரு கேம்பெயின் வந்து மத்திய பிரதேசில் நடக்குது. ஸோ இது என்ன கேம்பெயின்னு ஃபஸ்ட்டு பார்த்தலாம். ஸோ இப்போ ஃபார்மர்ஸ் வந்து அதிகமான மகசூல்காண்டி, அதிகமான அவுட்கம்காண்டி நிறையா ஃபர்டிலைசர்ஸாக வந்து ஃபார்மிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அது தப்பு. ஸோ அது என்ன பண்ணணும்னா, இப்போதைக்கு ஈல்ட் நிறையா கொடுத்து அதுக்கப்புறம் சாயில் டிக்ரேடேஷனை ஸ்டார்ட் பண்ணி விட்ரும். சாயிலோட சஸ்டைனபிலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து குறைக்கணும் அப்படின்னா, எக்ஸஸாக யூரியாவை யூஸ் பண்ணாதீங்க, சாயிலுக்கு தேவையான அளவு மட்டும் போடுங்க, எக்ஸஸாக எதையுமே போடாதீங்க அப்படின்னு ஃபார்மர்ஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், அவேர்னஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த நேஷனல் வைட் கேம்பெயின். ஸோ இது வந்து எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, June 1லேருந்து June 30 வரைக்கும் நடக்க போகுது. ஓகேவா? ஸோ இதை வந்து யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூனியன் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌஹான் தான் இந்த மந்த் லாங்கான அக்ரிகல்ச்சர் கேம்பெயினை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து எங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, மத்திய பிரதேசில் ரைசன் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ரமசியா அப்படின்ற ஒரு வில்லேஜ் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது போயிடலாமா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயும் ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டத்துலேயுமே வந்து லாங்குவேஜ் பேரியர்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஸ்டார்ட் அப்பில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ் தெரியாது. பட் அந்த ஸ்டார்ட் அப் அந்த பர்டிகுலர் லாங்குவேஜ் பீப்புளால் தான் ரன் பண்ணப்படுது அப்படின்னா, இந்த இடத்துல லாங்குவேஜ் பேரியர் வரும். ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜ் பேரியர்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணுறதுக்கு தான் ஒரு 2 பேர் எம்ஓஐ சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, DPIIT டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேடு. ஸோ இவங்க யார் கூட எம்ஓஐ சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, DIBT. ஸோ இவங்க யார் அப்படின்னா, டிஜிட்டல் இந்தியா பாஷினி டிவிஷன். ஸோ பாஷினி அப்படின்னா பாஷா இன்டர்ஃபரன்ஸ் ஃபார் இந்தியா. ஸோ இது என்ன அப்படின்னா, இந்தியாவோட 22 ஷெட்யூல் லாங்குவேஜஸ்லையுமே என்ன பண்ணும் அப்படின்னா, கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு திங் தான். ஸோ இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னு பார்த்தலாமா? ஸோ இது வந்து டிஜிட்டல் இந்தியா கார்பரேஷன் கீழே வரும். மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே வரும். ஸோ இந்த பாஷினியும் டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேடும் வந்து எமோஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, இப்போ சொன்ன மாதிரியான திங்ஸ் எல்லாம் வரவிடாமல் தடுக்க. ஸோ இதோட பேஸான திங் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் வந்து கம்யூனிகேஷன் வந்து ஸ்மூத்தாக நடக்கணும். ஸோ அதுவும் இண்டஸ்ட்ரி செக்டாரில் வந்து கம்யூனிகேஷன் ஸ்மூத்தாக இருந்தால் தான் வந்து அது வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்காண்டி இந்த ஏஐயை வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஓகே. ஸோ அதுக்கு தான் இந்த கொலாபரேஷன். ஸோ அதுக்கு அடுத்து ஆர்பிஐயோட ஆனுவல் ரிப்போர்ட் 2025 to 2026 வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து பேலன்ஸ் ஷீட் எக்ஸ்பேன்ஷன் பார்க்கலாம். ஸோ ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வருஷம் ரிலீஸ் பண்ணக்கூடிய பேலன்ஸ் ஷீட்டான ஆனுவல் ரிப்போர்ட் 25 to 26 வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து யாருக்கு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்கு கீழே ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, எந்த செஷன் கீழே அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, செஷன் 53. ஓகே. செஷன் 53(2) ஆஃப் ஆர்பிஐ ஆக்ட் 1934 கீழே வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எப்போவுமே வந்து இது எது வரைக்கும் உள்ள ரிப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னா, March 31, 2026 வரைக்குமான ரிப்போர்ட்டாக இருக்கும். அதாவது April 1லேருந்து March 31, 2026 வரைக்குமான ரிப்போர்ட்டாக வந்து இருக்கும். அதாவது April 1, 2025லேருந்து March 31, 2026க்கான ரிப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதில் பார்த்துடலாமா? ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
பேலன்ஸ் ஷீட் சைஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 20.6% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 20.6% அப்படின்னா எவ்வளோ க்ரோஸ் அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 15.72 lakh crores வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 76.25 lakh crores இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னா 91.97 lakh crores வந்து ஆயிருக்கு. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த அமௌண்ட்டில் 1.09 lakh crores வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கண்டின்ஜென்சி ஃபண்ட் சிஎஃப்க்கு வந்து அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ வேறு என்னெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அவங்களோட டொமஸ்டிக் அசட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 44.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது காஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 22.59 lakh crores வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கோல்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 63.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அது வந்து டன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 880.52 மெட்ரிக் டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதோட ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 7.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்னது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். சட்டத்தை போயிடலாமா? ஸோ HUL ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஒரு ஃபெசிலிட்டி சென்டர், ஸோ என்ன அப்படின்னா அவங்களோட ஒரு R&D சென்டரை வந்து இங்கே வைக்கிறாங்க. என்ன ஒரு R&D ஹப்பை இங்கே வைக்கிறாங்க, ஐஐடி பாம்பேயில் வந்து வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஐஐடி பாம்பே கேம்பஸில், அதாவது மும்பையில் மகாராஷ்டிராவில் வந்து ஐஐடி பாம்பே கேம்பஸில் வந்து இவங்க வந்து வைக்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வந்து அவங்களோட ஃப்ராக்னன்ஸ் R&D ஹப்பை வந்து இங்கே வந்து வைக்கிறாங்க. சரி, இதில் என்னப்பா ஸ்பெஷல் அப்படி பார்த்தா இது வேர்ல்ட்லேயே 3 தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி 2 எங்கே இருக்குது அப்படின்னா ஒன்று யூகேயில் இருக்குது, ஒன்று யூஎஸ்ஏயில் இருக்குது. ஸோ இதை வந்து இந்தியாவில் மும்பையில் இருக்க ஐஐடியில் வந்து வைக்கிறாங்க. ஸோ இப்போது ஹிந்துஸ்தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்க ஒரு கன்சியூமர் குட்ஸ் கம்பெனி தான் இது. ஸோ இவங்க வந்து அவங்களோட திங்கை வந்து இதில் வைக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து எவ்வளோப்பா இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 100 மில்லியன் யூரோஸை வந்து இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க இதில். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா சயின்ஸு, ஏஐ டெக்னாலஜி, அதுக்கப்புறம் அவங்களோட கஸ்டமர் டேட்டா, ஸோ இது எல்லாத்தையும் டிசைன் அண்ட் டெஸ்டிங் ப்ரீமியம் ஃப்ராக்னன்ஸை வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி என்னென்னா இதுலேயும் ஏஐயும் ஒரு கன்சியூமர் டேட்டாவையும் யூஸ் பண்ணி அவங்களோட ப்ரீமியம் ஃப்ராக்னன்ஸை வந்து எப்படி டெஸ்ட் பண்ணி இன்னும் பெட்டராக எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதான் இது ரெண்டுக்குமானது. ஓகேவா? ஸோ இதை வந்து யார் இனாக்ரேட் பண்ணாங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா HULோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வைபவ் ஜாங்கிரி, ஸோ அதுக்கப்புறம் விவேக் ஷிஹோரி. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்தா இதை இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து ஃபார்பீஸோட வேர்ல்டு டாப் 10 ரிச்சஸ்ட் பீப்புளோட திங்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி யாருப்பா இந்த ஃபார்பீஸ் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்பீஸ் இவங்க ஒரு அமெரிக்கன் பிஸ்னஸ் மேகசின். ஸோ அதுக்கப்புறம் குளோபல் லெவலில் இவங்க ஒரு மீடியா கம்பெனி. ஸோ இவங்க வந்து எப்போவுமே வந்து யார் வந்து ரிச்சஸ்ட் பீப்புள், யார் வந்து டாப் 100 உமன் ரிச்சஸ்ட், இந்த மாதிரி நிறையா திங்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேர்ல்டில் 10 ரிச்சஸ்ட் பீப்புள்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? டாப் 10 ரிச்சஸ்ட் பீப்புள் இந்த வேர்ல்டு. ஸோ இதில் வந்து யார் வந்து டாப் ஸ்பாட்டை வந்து இப்போவும் ரீட்டைன் பண்ணுறாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எலான் மஸ்க்கு, கூகுளோட. ஸோ ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எலான் மஸ்க்கு. ஸோ எலான் மஸ்க் யார் அப்படின்னா நம்ம டெஸ்லா ஸ்பேஸ் எக்ஸ், ஸோ இது 2ஓட CEO. ஸோ இவர் தான் வந்து 2024 டாப்பாக இருக்கார். ஸோ எவ்வளோ வச்சுருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா $US படி 835 பில்லியன் வந்து June 1 அன்னைக்கு இவர் வந்து வச்சுருக்காரு. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கூகுளோட கோஃபவுண்டர் ஆஃப் லாரி. ஸோ இவர் தான் வந்து எத்தனாவது பிளேஸ் அப்படின்னா 2வது பிளேஸு. ஸோ இவரோட எஸ்டிமேஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா $US படி 309 பில்லியன். ஸோ இவரோட டபுள் பண்ணால் கூட எலான் மஸ்கோடது வராது. ஓகே. ஸோ ஹெவி காம்படிஷன் இல்லை போல் எலான் மஸ்க்கு. ஸோ ஹீ இஸ் ஆல்வேஸ் இன் அ டாப், ரைட்? ஓகே. செகண்ட் பர்சன் அவரோட இன்கம்மை டபுள் பண்ணால் கூட எலான் மஸ்க்கை தொட முடியல. ஃபைன். ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னா 3rd பிளேஸ். ஸோ 3rd பிளேஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ 3rd பொசிஷன் யாருக்குன்னு நீங்கள் இந்த பக்கம் எழுதிக்கலாம். ஸோ 3rd பொசிஷன் யாருக்கு அப்படின்னா செர்கே பிரின். ஸோ இவர் வந்து கூகுளோட ஆல்ஃபபெட்ஸோட கோஃபவுண்டர். ஸோ இவர் தான் 3rd பொசிஷனில் இருக்கார். இவர் எவ்வளோ கோடி வச்சுருக்காரு அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா $285 பில்லியன் வந்து வச்சுருக்காரு. ஸோ அடுத்து நம்மளோட
பியோஸ். ஸோ இவர் வந்து என்ன அப்படின்னா அமேசானோட ஃபவுண்டர். இவர் வந்து 4வது பிளேஸில் இருக்கார். ஸோ இவரோட நெட்ஒர்த் வந்து $US படி 277 பில்லியன். ஸோ அடுத்து இவரோட க்ளோஸ் காம்படிஷனில் 5th பிளேஸில் $276 பில்லியன்ஸில் யார் இருக்காங்க 5th பிளேஸில் அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜெஃப் 4th. ஸோ 5th வந்து லாரி எலின்சன் அப்படின்றவங்க இருக்காங்க. யாருப்பா இந்த லாரி அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆரக்கிள் கார்பரேஷனோட கோஃபவுண்டர் அண்ட் சேர்மன். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து டாப் 10 ரிச்சஸ்ட் பர்சன். ஸோ இது தவிர வேறு யார் யார் வந்திருக்காங்கன்னா நான் சொல்ல மட்டும் செய்கிறேன். ஸோ 6th ரேங்க் வந்து மைக்கேல் டெல், 7th ரேங்க் வந்து மார்க் ஜுகர்பர்க், 8th ரேங்க் வந்து நிப்டியாவோட சிஓ ஆன ஜெஜங் ஹுவாங். ஸோ 9th பிளேஸ் வந்து பெர்னர்ட் ஆர்னால்ட். ஸோ 10th பிளேஸ் வந்து மைக்ரோசாஃப்டோட சிஓ. ஸோ மைக்ரோசாஃப்டோட ஃபார்மர் சிஓ ஸ்டீவ் பால்மர். ஸோ இவங்க 10 பேர் தான் வந்து டாப் ரிச்சஸ்ட் பீப்புள். ஸோ அடுத்தது என்னது மஹேந்திரா. ஸோ மஹேந்திராவோட ஜாயிண்ட் வெஞ்சர் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா மஹேந்திரா மேனுலைஃப். ஸோ இது என்ன அப்படின்னா மஹேந்திரா மேன்லைஃப் இன்சூரன்ஸ் லிமிடெட், MMIL. ஸோ இதுதான் ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து யார் அப்ரூவல், ஓகேப்பா இதை நீங்கள் இன்கார்ப் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லி யார் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். ஓகேவா. ஸோ இந்த கம்பெனி எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர். ஸோ அதாவது 50-50 பார்ட்னர்ஷிப் ஜாயிண்ட் வெஞ்சரில் வந்த கம்பெனி. ஸோ யார்ப்பா இதுக்கு பார்ட்னர்ஷிப்புக்கு வந்து யார் யார் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னா ஸோ மஹேந்திரா குரூப்பும் ஒரு கெனாடியன் ஃபினான்ஸ் சர்வீஸ் ஜெயிண்ட்டு. ஸோ அவங்க பேர் என்ன அப்படின்னா மனுலைஃப். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த மஹேந்திரா மனுலைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியை வந்து இன்சூரன்ஸ் லிமிடெடை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா மோஸ்ட்லி ஏஐ டிரைவன் இது. ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் அப்படின்ற விஷயத்துக்கு கீழே ஸோ இது கஸ்டமர் ஃபஸ்ட்டாக கன்சியூமர் தான் ஃபஸ்ட்டு இன்சூரராக இருக்கணும் அப்படின்றத பேஸ் பண்ணி கொண்டு வரப்பட்ட ஏஐ ட்ரிவன் இன்சூரன்ஸ் அப்படி சொல்லி வந்து வச்சுக்கலாம். ஸோ இதோட எம்டி அண்ட் சிஓ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுரேஷ் அகர்வால். ஸோ அவர் தான் இந்த மஹேந்திரா மேனுலைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியோட எம்டி அண்ட் சிஓ. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா இன்சூரன்ஸ்லேயும் ஏஐ எக்கோசிஸ்டத்தை வந்து கொண்டு வராங்க. ஓகேவா. ஸோ அடுத்து போயிடலாமா. இந்தியன் ஆர்மி ஒரு விஷயத்த டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்னு பார்த்துடலாமா. ஸோ இந்தியன் ஆர்மி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா திவ்யாஸ்திரா MK1 அப்படின்றத வந்து பில்ட் பண்ணி அதை வந்து டெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட மெயின் திங்கே என்ன அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் அண்ட் சர்வேலன்ஸ் தான். ஓகேவா. ஓகே. ஸோ இந்த திவ்யாஸ்திரா MK1 ஸோ இவன் வந்து கம்ப்ளீட்டாக இந்தியாவிலேயே வந்து மேட் பண்ணப்பட்டவன். ஸோ இவனோட 95% ஆஃப் காம்பனன்ட்ஸ் வந்து இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. ஸோ இவனை எங்கே வச்சு டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ராஜஸ்தானில் ஜோத்பூரில் வச்சு டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ யார் பண்ணது அப்படின்னா இந்தியன் ஆர்மி. சரி இவன் யார் அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இவன் ஒரு கம்ப்ளீட்லி அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள். ஸோ இவன் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இவன் வந்து சர்வேலன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, ரீகாய்னேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் மிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவனால் 500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஃப்ளைட்டை கூட செம்மையாக ஸ்ட்ரைக் பண்ணிட முடியும். ஸோ இவன் வந்து 5 hours அப் டு எண்டுவன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவனால் ரொம்ப ப்ரிசைஸாக வந்து ஸ்ட்ரைக் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இதை வந்து ஃபைனலாக வந்து சர்வேலன்ஸ்க்கு எதிரிகளை வந்து தாக்குதல் நடத்துறதுக்கு ஸோ அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் சைடில் சூசைட் ட்ரோனாக கூட இவனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இவன் வந்து ஒரு ஏரியல் சிஸ்டம். ஸோ இவனை வந்து மோஸ்ட்லி வந்து மானிட்டரிங்க்கும் சூசைடல் அட்டாக்ஸ்க்கும் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஓகேவா. ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதை விட முக்கியம் இது வந்து மேட் இன் இந்தியாவுக்கு கீழே உருவாக்கப்பட்டது. ஸோ இதில் வந்து என்ன டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஹவரைட் அவங்களால டிசைன் பண்ணப்பட்ட ISR இன்டெலிஜென்ஸ் சர்வேலன்ஸ் அண்ட் ரீகாய்னசன்ஸ். ஸோ இதை தான் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஓகேவா. யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா இந்தியாவோட ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு புது ஸ்பீசிஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ஃபாஸ்ட் மூவிங் ஸ்மால் பாடிட் லிசார்ட். ஸோ இதை வந்து எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஓப்பன் செமி டெசர்டட் ஹேபிட்டட் அதாவது ஓப்பனாக இருக்க ஒரு கைவிடப்பட்ட ஏரியாவில். ஸோ இது எங்கே அப்படின்னா ராஜஸ்தானில் பிஹங்கர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க கஜ்னர் அப்படின்ற இடத்துக்கிட்ட தான் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கன்ஃபர்ம்டு ஸ்பீசிஸ் ஆஃப் மால்சிலா ஜீனஸ். ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமாக இவனை வந்து பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ இவன் வந்து எப்படி இருப்பான் அப்படின்னா வந்து ஒரு கிரேஸ் ப்ரௌன் கலரில் இருப்பான். ஸோ க்ரீன் ப்ரௌன் இவன் ரெண்டும் கலந்த மாதிரி இருப்பான். கிரே ப்ரௌன் கலந்த மாதிரி. ஸோ இவனில் வந்து ஒரு டார்க் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒயிட் ஸ்பெக்கல்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இவனுக்கு வந்து அஃபிஷியலாக என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மசலினா பிஷ்னோய் அப்படின்னு வந்து பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பிஷ்னோய் வந்து ராஜஸ்தானோட பிஷ்னோய் கம்யூனிட்டிக்கு வந்து சொல்கிற மாதிரி அவங்களோட திங்ஸை வந்து அவங்களோட கண்டினியூஸ் கமிட்மெண்ட் டு வைல்ட் லைஃப் அண்ட் என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன்ஸை வந்து அவங்க பெரும்படுத்துகிற விதமாக ஹானரிங் காண்டி இந்த நேமை வந்து அந்த ஸ்பீசிஸ்க்கு வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்போர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்தியன் உமன்ஸ் டீம். ஸோ அவங்க வந்து அண்டர் 17 ஏஷியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப்பை வந்து பயங்கரமாக வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா வியட்நாமில் டானக் அப்படின்ற இடத்துல தான் வந்து இந்த அண்டர் 17 ஏஷியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் வந்து நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து இந்தியாவிலேருந்து 10 மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அங்கே மொத்தம் 10 வெயிட் கேட்டகரிஸ் இருந்துச்சு. ஸோ அது எல்லா கேட்டகரிஸையும் சேர்ந்து மொத்தம் 10 மெடல். ஸோ இதில் 2 கோல்டு 3 சில்வரு 5 ப்ரான்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன ஹைலைட் அப்படி சொல்லி பார்த்துருந்தீங்க அப்படின்னா 2 கோல்டு இல்லையா? ஸோ அது யார் யார் வாங்கினாங்க அப்படின்னா கரிமா. ஸோ அவங்க வந்து 73 கேஜி டிவிஷன்லையும், ஸோ அதுக்கப்புறம் தீக்ஷா. ஸோ அவங்க வந்து 43 கேஜி டிவிஷன்லையும் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டார். யார் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா மரிகா லூகஸ். ஸோ இவர் என்ன அப்படின்னா இவர் ஒரு ஆஸ்கார் வின்னிங் எடிட்டர். ஸோ இவர் வந்து அவரோட 80வது வயசில் வந்து இறந்துட்டார். ஸோ இவரோட டிஃபைன்டு ஒர்க் அப்படின்னு சொல்லி என்ன பார்த்தீங்க அப்படின்னா 1977 ஸ்டார் வார் ஃபிலிம்ஸ் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ இது வந்து அகாடமி அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஃபிலிம் எடிட்டிங் வந்து வாங்குச்சு. ஓகே. ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ் போயிடலாம். ஜூன் 1 என்ன அப்படின்னா வேர்ல்டு மில்க் டே. ஸோ இதோட தீம் என்ன அப்படின்னா செலிப்ரேட்டிங் உமன்ஸ் ஃபார்மர்ஸ் தான் இந்த வருஷத்துக்கான இவங்களோட தீம். ஸோ வேர்ல்டு மில்க் டேயோட தீம் என்ன? செலிப்ரேட்டிங் உமன் ஃபார்மர்ஸ். ஸோ அடுத்து வந்து ஜூன் 2 வந்து என்ன டே அப்படின்னா இன்டர்நேஷ்னல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் டே. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து வேறு என்ன டே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 3 இன்னைக்கு வேர்ல்டு பைசைக்கிள் டே. ஸோ அதுக்கப்புறம் 34வது சிஎம் ஆஃப் கர்நாடகாவாக வந்து யார் வந்து பதவி ஏற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிகே சிவகுமார். ஸோ இவர் வந்து லோக்பவன் பெங்களூரில் வந்து பதவி ஏற்றிருக்காரு. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து அவார்ட்ஸ். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா பிரசிடென்ட் திரௌபதி முர்மு வந்து சிக்கிம்க்கு போயிருக்காங்க அப்படின்னு. ஸோ அங்கே போயிட்டு பிரசிடென்ட்ஸோட போலீஸ் கலர் அவார்டை வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிக்கிம் போலீஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கே வச்சு அப்படின்னா கேங்டால பிளாசா ஸ்டேடியமில் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பப்ளிக் ஆர்டரை வந்தும் சேஃப்டியும் வந்து சென்சிட்டிவான பார்டர் ஏரியாஸில் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து புக் ரிலீஸ். ஸோ சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். ஸோ யார் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அனில் சௌஹான். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நியூ மிலிட்ரி காமரேஷன் வால்யூமை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அவ்வளோதாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ். இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? பாய்.